இன்றும் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேச வந்திருக்கின்றோம். கணேசன் குரல் காணொலியுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு பல்வேறு சம்பந்தமாக இலங்கை அரசியல் மற்றும் சர்வதேச அரசியல் சம்பந்தமாக பல்வேறு விடயங்களை நாங்கள் இன்று அலசி ஆராய்வு செய்ய போகின்றோம். எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் எழுவோம் என்று சொல்லி விஜயராம மாளிகையிலிருந்து, அதாவது ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட விஜயராம மாளிகையிலிருந்து தற்போது வெளியேறி தங்காலையில் உள்ள தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்ற மஹிந்த ராஜபக்ச ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். தான் மீண்டும் எழுவேன், இந்த சலசலப்புகள், அதாவது இவ்வாறான நெருக்கடிகள் எல்லாம் தனக்கு பழக்கப்பட்டவை என்று சொல்லியும், இந்த இடிமுழக்கங்கள் எல்லாம் தனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவை என்று சொல்லியும், இது தனக்கு சர்வசாதாரணமை என்று சொல்லியும், இது சம்பந்தமாக தான் மீண்டெழுவேன் என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். மற்றது அவர் முக்கியமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். தற்போது மிக குறுகிய காலத்தில் மக்களால் வெறுக்கப்படுகின்ற என்று சொல்லி யாரை சொல்லியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அநேகமாக என்பிபி அரசாங்கத்தை தான் சொல்லியிருக்கின்றார். அந்த அரசாங்கம் தன்னுடைய இயலாமைகளை மூடி மறைப்பதற்காகத்தான் தன் மீது இவ்வாறான காழ்ப்புணர்ச்சிகள் காரணமாக இவ்வாறு தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறதாக கூறுகின்ற ராஜபக்ச மிக குறுகிய காலத்தில் தான் அரசியலுக்கு வருவேன் என்ற சாரப்பட தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே தான் மீண்டும் எழுவேன் என்று சொல்லியும், இது தன்னுடைய பழையபடி தான் போய் இருக்கின்ற இடத்திலிருந்து மீண்டும் எழுவேன் என்று சொல்லியும் அவர் ஒரு திமிர்த்தனமான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். மேலும் மக்களுக்காகவும் சட்டத்துக்கு மக்களுக்கும் தான் மதிப்பளிப்பேன் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். இந்த வார்த்தையின் உண்மைத்தன்மைகள் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி அவருடைய கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் நமக்கு நினைவு கூறக்கூடியது மாதிரி இருக்கின்றது. இவ்வாறு அவர் பல்வேறு சவால்களை விட்டிருக்கின்றார். மஹிந்த ராஜபக்ச மேலும் தன்னுடைய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அரச பயங்கரவாதம் என்று சொல்லி, உண்மையிலே அரச பயங்கரவாதத்தை யார் செய்தது என்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும். உண்மையிலே தற்போது என்பிபி அரசாங்கம் செய்து வருகின்ற இந்த ஊழலுக்கு எதிராக, கடந்த கால படுகொலைகள், ஊழல்களுக்கு எதிராக விசாரணைகளை உண்மையில் ஒரு நீதியாக செய்து வருகின்ற என்றுதான் பலராலும் கூறப்படுகின்றது. எனவே இது ஒரு அரச பயங்கரவாதம் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச தற்போது கூறியிருக்கின்றார். எனவே இந்த விடயங்கள் சரியானவையா பிழையானவையா என்று நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வேண்டும். சரத் வீரசேக இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய அந்த வெளியேற்றம் சம்பந்தமாக சரியான காட்டமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவும் விடுதலை புலிகளை திருப்திப்படுத்தவும் தான் இந்த வேலை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும், இந்த மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்றியமை உண்மையிலே ஒரு பிழையான வேலை என்ற மாதிரி தான் அவர் கூறுகின்றார். மேலும் 30 வருட கால போரை வென்றவர், உலகமே வியந்து பார்க்கின்ற, உலகமே தங்களாலே இயலாது என்று சொல்லி விடுதலை புலிகளை யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒரு விடுதலை புலிகளை 30 வருட கால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு சிறந்த தலைவர் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்சவை கூறுகின்றார் சரத் வீரசேகரா. இவர் ஒரு இனவாத அரசியலை கடந்த காலத்தில் இவருடைய ஆட்சிக்கு மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த இந்த சரத் வீரசேகரா பல்வேறு இனவாத கருத்துக்களை கூறி இனவாதத்தினுடைய ஒரு வெறியராகத்தான் பார்க்கப்படுகின்றார். எனவே இவருடைய கருத்துக்கள் எவ்வளவு தூரம் யாருக்காக கதைப்பார் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அடுத்ததாக சீன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதிமார்களை சந்திக்கின்றார். இந்த வரிசையில் முதலாவதாக விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு முன்னர், அதாவது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு முன்னர் முதல் நாள், அதாவது நேற்று முன்தினம்தான் அந்த விஜயராம இல்லத்திலிருந்து இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேறியிருக்கிறார். அதற்கு முதல் நாள் சீன தூதுவர் அவரை சந்தித்திருக்கின்றார். இதே போலதான் நேற்றும் இந்த சீன தூதுவர் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளான இன்னொருவரை சந்திச்சிருக்கின்றார். இந்த ஜனாதிபதி யார் என்று சொன்னால், அண்மையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்ட இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கின்றார். இந்த வேளையில் இவர்களுடைய சந்திப்புகள் அரசியல் ஒரு பரபரப்பாகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றது. எனவே தற்போதைய ஆட்சிக்கு எதிராக அல்லது தற்போதைய ஆட்சிக்கு எதிராக ஏதாவது செயற்பாடுகள் இவர்களிடம் இருக்கிறதா என்று சொல்லி பல்வேறு அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகின்றார்கள்.
மேலும் எதிர்கால அரசியல் அமைப்பு சம்பந்தமாக எதிர்காலத்திலே அரசியல் செயற்பாடுகள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி கருத்து கூறப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் இவர்கள் எந்த வகையான கருத்துக்களை எந்த வகையில் இவர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார்கள், எவ்வாறான கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. அடுத்து இன்னும் ஒரு சில தினங்களில் இன்னும் ஒரு முக்கியமான நபரையும் சந்திக்க போகின்றார். அப்போ நான் நினைக்கின்றேன், நாங்கள் எங்களுடைய ஊகங்களின்படி மஹிந்த ராசபக்ச சந்தித்து விட்டார், அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி. தற்போது ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து விட்டார், அவர் இன்னொரு முன்னாள் ஜனாதிபதி. இனி அநேகமாக மைத்ரிபால சிறிசேனா அல்லது சந்திரிகா ஆகியோரை சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் என்று சொல்லியும், ஆனால் இது பற்றி ஊடகங்கள் என்ன மாதிரி வெளியிட்டிருக்கிறது சொன்னால், எதிர்காலத்தில் இன்னொரு அரசியல் மிக முக்கியமான ஒரு தலைவரை சந்திக்க போகின்றார் இந்த சீன தூதுவர் என்று சொல்லியும், இது எவ்வாறான மந்திர ஆலோசனைகள் என்று சொல்லியும், இது நாட்டுக்கு எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் அரசியல் தென்னிலங்கை அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு கண்ட பின்னர் விரைவில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படலாம். அமைச்சர் சந்தன அபேவர்த்தனா கூறியிருக்கின்றார். எனவே இப்பொழுது மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது, பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது, உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. அடுத்த மிக முக்கியமாக மாகாண சபை தேர்தல்களை இப்பொழுது அனைத்து தரப்பினரும், அதாவது எதிர்க்கட்சிகள் மட்டுமில்லாமல் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கான சட்ட சிக்கல்கள் அனைத்தும் தீர்வு கண்ட பின்னர் இதற்கான மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்று சொல்லி அமைச்சர் சந்தன அபேவர்த்தனா கூறியிருக்கின்றார். மேலும் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் ஒரு பாராளுமன்ற அமர்வில் ஒரு அமளி துமளி ஒரு பரபரப்பு காணப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாது தடுத்திருக்கின்றார்கள். எனவே எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் வைத்திருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் கல்வி சம்பந்தமான ஒரு விடயத்தை பேசுகின்ற போது எழுந்து ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு பிரச்சனை சம்பந்தமாக பேசுகின்ற போது நலிந்த திஸ் என்கின்ற அமைச்சர் அதனை தடுத்திருக்கின்றார். இது இப்போது பேசுவதற்கு ஏற்ற நேரம் அல்ல என்று சொல்லி அவரை தடுத்திருக்கின்றார். இது ஆளுங்கட்சி அமைச்சராக இருக்கின்றார். எனவே அவருடைய அந்த கல்வி சம்பந்தமான அவருடைய அந்த பாராளுமன்றத்தின் அந்த உரை தடைப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இலங்கையினுடைய வடக்கு பகுதியில், அதாவது வடமாகாணம், அதாவது மாகாண வடக்கு பகுதியில் நடைபெறுகின்ற பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக அண்மைய காலங்களில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். நடைபெறுகின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான பல்வேறு ஆதாரங்களை சேகரித்திருக்கின்றார். எனவே இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் உரிய இடங்களுக்கு அனுப்பி அவற்றுக்கான நீதி கோரலை கோரியிருக்கின்றார். இதுவரை அதற்கான நீதி கோரல்கள் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. உதாரணமாக யாழ் மாவட்டத்தில் ஒரு மருத்துவமனையில் முறைகேடான முறையில் வசூலித்த பெருமளவு பணம் ஊழல் மோசடி செய்திருக்கின்றார்கள். இவற்றுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி கோரிய போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எழுந்து இந்த கோரிக்கையை முன்வைத்த போது இதற்கும் இது தற்போதைய நேரம், இந்த நேரம் பொருத்தமல்லை என்று சொல்லி சபாநாயகரான அவரும் அந்த பேச்சை பேச விடாமல் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகின்றது. இதன் பின்னர் பல்வேறு பிரச்சனைகள், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பேச விடாது தடுத்தமை பெரும் அமளி துமளியாக பரபரப்பாக பாராளுமன்றம் சற்று நேரம் காணப்பட்டதாக அங்கே பாராளுமன்றத்தில் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. மற்றது 2 விபத்துக்கள் நடந்துபெற்றிருக்கின்றன கிளிநொச்சி மாவட்டத்தில். மோட்டார் சைக்கிளில் பின்னிருக்கையில் அமர்ந்து சென்ற ஒரு பெண்மணி, 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி மயங்கி விழுந்து இறந்திருக்கின்றார். இது ஒரு துன்பியல் சம்பந்தமான நிகழ்ச்சி. அடுத்ததாக டிப்பர் வாகனத்துடன் மோதுண்டு ஒரு மோட்டார் சைக்கிளில் பின்னால் இருந்த மாணவன் தூக்கி எறியப்பட்டு தற்போது கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். எனவே இதன் பின்னர் இந்த டிப்பர் வாகனத்தை ஓடிச் சென்றவரை பொதுமக்கள் துரத்தி பிடித்து மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த வீதி விபத்துக்கள் உண்மையில் இலங்கையில் தற்போது வடமாகாணத்தில் அதிகரித்து வருகின்றது. மக்கள் மிகவும் அவதானமாக தங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல தரப்பினராலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சுழிபுரத்திலும் ஒரு பொன் கிணற்றில் நீரள்ளச் சென்ற போது தவறுதலாக கிணற்றுக்குள் விழுந்து இறந்திருக்கின்றார். உண்மையில் இந்த கிணறுகள் உயரமாக கட்டப்பட வேண்டும், அதாவது இடுப்பு வரை உண்மையில் இந்த கிணறுகள் கட்டப்பட வேண்டும். பாதுகாப்பான கிணறுகள் உண்மையில் இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் மிக பெருமளவு பாதுகாப்பற்ற கிணறுகள் காணப்படுகின்றன. எனவே இதனை உரிய தரப்பினர் உரியவாறு நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது இந்த அநியாயமான உயிரிழப்புகளை தடுக்கலாம் என பல தரப்பினராலும் கூறப்பட்டிருக்கின்றது.
கற்கோவளத்தில் மீனவர்களுடைய பாடிகள் அதாவது வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கின்றது. மீன்பிடிப்பதற்காக கடற்கரையோரங்களில் பல தென்னோலைகளால் மேயப்பட்ட பாடிகள் அமைத்திருப்பார்கள். இவ்வாறு ஏற்றிய முன்தினம் இரு தரப்பினருக்கிடையிலே ஏற்பட்ட அந்த பிணக்கு அந்த பாடிகளை எரிக்கும் அளவுக்கு போயிருக்கின்றது. இதில் வடமராட்சி மீனவர் சங்க தலைவர் எரிகாயங்களுக்கு உட்பட்டார் என்று சொல்லியும் இன்னும் ஒரு 2 பிள்ளைகளுடைய தந்தை எரிகாயங்களுக்கு உட்பட்டார் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. தற்போது இவர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைக்கு காரணமான இந்த தீப்பிடிப்பதற்கு இந்த தீயை வைத்தவர்கள் யார் என்று இதுவரை இனங்காணப்படாத நிலையில் இவர்களை அதாவது இரு தரப்பினருக்கு இடையிலே ஏற்பட்ட மோதல்களின் விளைவாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி கூறுகின்ற அந்த பகுதி மக்கள் இந்த தீயை வைத்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். கைது செய்யும் வரை தாங்கள் மீன்பிடி போன்ற அந்த பணிகளில் இடைநிறுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விஷயத்தில் தற்போது அந்த பகுதி போலீசார் தலையிட்டிருக்கின்றார்கள். அஸ்வஸ்வ சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த 2ஆம் கட்டத்தில் அண்மையில் பேர் வந்திருக்கின்றது. பேர் வந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த அஸ்வஸ்வ திட்டத்தினுடைய முதலாவது மாத கொடுப்பனவுகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி பல்வேறு தரப்பினர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல வறுமைப்பட்டவர்கள், வாழ்வாதாரத்தில் நலிந்தவர்கள் மற்றும் வருமானம் குறைந்தவர்கள் என்று சொல்லி நீண்ட காலமாக இந்த 2ஆம் கட்டத்தில் பதிவு செய்து பெயர் பட்டியல் வெளிவந்தவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான முதல் மாத கொடுப்பனவு எப்பொழுது என்று சொல்லி பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கொடுப்பனவுகள் யாவும் ஏன் காலதாமதமாகின்றது என்று சொன்னால், அதாவது காலதாமதமாவதற்கான ஒரு காரணம் மேன்முறையீடும் ஆட்சேபனையும் தான் காரணம். அதாவது சம்பந்தப்பட்ட 2ஆம் கட்டத்தில் தெரிவாகிய பயனாளிகள் தாங்கள் மேன்முறையீடு செய்திருக்கின்றார்கள். இதைவிட சில பயனாளிகளுக்கு கொடுத்தது முறை பிள்ளை என்று சொல்லி ஆட்சேபனை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த 2 பேருக்குமான அந்த மேன்முறையீடு ஆட்சேபனை என்பன தற்போது மீள் பரிசீலனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இவற்றுக்கான மீளாய்வுகள் தற்போது நடைபெறலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்றது 2ஆம் கட்டத்திலான எந்தவித பிரச்சனையும் இல்லாதவர்களுக்கான வங்கி கணக்கு திறப்பு சம்பந்தமான இடத்துக்கிடம் வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வங்கி கணக்கு முழு நாட்டிலும், அதாவது நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் திறந்த பின்புதான் இந்த அஸ்வஸ்வனுடைய 2ஆம் கட்டத்திற்கான முதற் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று தீர்மானிக்கப்படுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. அநேகமாக அடுத்த மாத முற்பகுதியில் அல்லது அடுத்த மாத இறுதி பகுதியில் இந்த 2ஆம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள், எந்தவித பிரச்சனைகளுக்கும் உட்படாதவர்கள், அதாவது மேன்முறையீடு செய்யாதவர்கள் மற்றும் ஆட்சேபனைக்கு உட்படாதவர்களுக்கு இந்த 2ஆம் கட்டத்திற்கான முதல் மாத கொடுப்பனவு, அதாவது முதற் கொடுப்பனவு கொடுக்கப்படலாம் என்று சொல்லி தகவல்கள் அறிய கிடைக்கின்றன. எனவே சற்று பொறுத்திருந்து இந்த 2ஆம் கட்ட பயனாளிகள் இதுவரை காலம் பொறுத்திருந்தது போல சற்று பொறுத்திருந்து இந்த முதல் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்ற இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.